வணக்கம் மக்களே. இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாளிதழ் மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான செய்தியும் கூட. வெளிநாட்டு தூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தளபதி விஜயை பற்றி தெரிந்து கொள்ளவும் அவரை வந்து சந்தித்து பேசவும் வந்து தயாராகி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லணும்னா 85 நாடுகள் வந்து தூதரங்கள் இந்தியாவில் உள்ளன. இதில் வந்து பலரும் வந்து வெளித்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வந்து கடிதம் எழுதியுள்ளனர். அக்கடிதத்தில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும், அதற்கான அனுமதி தேவை என குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ வெளிநாட்டு தூதர்கள் இந்தியாவின் மாநில கவர்னர்கள், முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட தொழிலதிபர்கள் உட்பட எல்லாரையுமே வந்து சந்திக்க வேணும் அப்படின்னா மத்திய வெளியுறவுத்துறையின் அனுமதி வந்து பெற வேண்டும். ஸோ இவங்க வந்து அனுமதி இல்லாமல் தூதுவர்களாகவோ அல்லது தூதகரத்தின் சீனியர் அதிகாரிகளாகவோ யாரையும் சந்திக்க முடியாது. இவங்களோட முக்கியமான வேலை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் நடைபெறுற முக்கியமான நிகழ்வுகள் இல்லை முக்கியமான தேர்தல்கள், அதாவது பார்லிமெண்ட் தேர்தலோ இல்லை சட்டசபை தேர்தலோ நடந்துச்சுன்னா அவங்க நாட்டுக்கு வந்து இவங்க வந்து அறிக்கை அனுப்புவாங்க. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாவேகா கட்சி பற்றியும் அதோட செயல்பாடுகளை பற்றியும் அவங்க வந்து இப்போ தளபதி விஜய் அவர்களின் முதல்வரான என்ன செய்ய போகிறார் என பல விவரங்களையும் வந்து அறிந்து கொள்ள வெளிநாட்டு தூதர்கள் ஆவலாக இருக்கின்றனர். முக்கியமாக பார்க்கப்பட்ட செய்தி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் எம்பசியில் இருக்கிறவங்க தூதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏற்கனவே தளபதி விஜயை பற்றி அவங்க நாடுகளுக்கு வந்து ஏற்கனவே வந்து அறிக்கையை வந்து சென்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற நாடுகள் சேர்ந்தவங்க வந்து விஜயை பற்றி சந்திக்கவும் அவரை வந்து பேசவும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கவும் தளபதி விஜயை வந்து நேரில் சந்திக்கவும் ஆர்வமாக உள்ளனர். ஸோ தளபதி விஜயை வந்து நேரில் சந்திக்கவும் அவருக்கு வந்து சந்திச்சு பேசுகிறதுக்கும் வந்து பெர்மிஷன் கேட்டதெல்லாம் தகவல் வந்திருக்குது. அதே மாதிரி அந்த பெர்மிஷன் லெட்டர் வந்து வெளித்துறை அமைச்சரிடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதியும் வந்து அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அளித்து விட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தூதர்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில், எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருமே தெரியும் தமிழக அரசியல் வந்து இப்போதைக்கு தளபதியை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்குது, தாவேகா சுற்றி தான் நகர்ந்துட்டு இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கான இம்பேக்ட் தான் இது எல்லாமே எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்காங்க. ஏன்னா இந்த இளைஞர்கள் சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது தளபதி விஜய்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழகம் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு உலக அளவில் வந்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம். ஸோ அதுதான் வந்து இதோட ரெஸ்பான்ஸாக பார்க்கப்படுது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பாக நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்ட்டாக இருப்போம்.